ட்ரெயின் ட்ராவல் என்றைக்குமே பல புது புது விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ட்ரெயின் ட்ராவல் லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு சில அனுபவங்களை கொடுத்தது, ஒரு சில கேள்விகளை கேட்க வச்சது. என் மனசுக்குள்ளே அந்த கேள்விகள் வர்றதுக்கு காரணமாக இருந்த பல விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ரிலேட்டடான ஒரு விஷயமா இருக்குது. அதைத்தான் நான் இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ண போகிறேன். நச்சுன்னு 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸோட 20வது எபிசோடு இது. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். எப்போவுமே ட்ரெயின் ட்ராவல் புது புது கதைகளை நமக்கு கொண்டு வந்து சொல்லும், பல மக்களை அடையாளம் காட்டும். லாஸ்ட் வீக் அப்படி தான் நான் ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணேன். காட்பாடியிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் ஒரு ட்ராவல். ஸோ அந்த ட்ராவலில் எனக்கு மிடில் பர்த்து புக்காக இருந்தது. ஸோ அந்த மிடில் பர்த்தில் நான் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அந்த ட்ரெயினை எடுக்க போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வயசான ஒருத்தர் அந்த ட்ரெயினில் ஏறினார். அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் இருந்தது. அந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா புக் பண்ண டிக்கெட் தான், பர்த்தும் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேரோட டிக்கெட் இருந்தது. ஒரு டிக்கெட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் இன்னொரு டிக்கெட்டு வேறு ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் இருந்தது. ஸோ வயசானவர் ஒரு 70 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தடன்னு அப்படியே நடக்க முடியாமல் கொஞ்சம் தள்ளாடியும் நடந்துட்டு தான் வந்துட்டு இருந்தார். அவர் கூட வந்தவர், நான் அந்த கம்பார்ட்மெண்ட் போகிறேன், நீங்கள் உட்காந்துங்க அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டார். இவர் உட்கார வேண்டிய அந்த சீட்டில் வேற ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க பார்த்தா 2 பேர், ஒரு வயசான 2 கப்பல். ஸோ அவங்க ஹிந்தி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற அந்த சுச்சுவேஷனில் அவங்க அப்படி உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருக்கும் போது இவரோட கையில் இருந்த அந்த டிக்கெட் எனக்கு இந்த சீட்டு தான் அப்படின்றத ஒரு கண்டிப்பாக சொல்லி கூட அவங்கள எழுப்ப முடியாத அளவுக்கு தான் இவர் இருந்தார். இந்த வயசானவரை பார்க்கும்போது கையில் இருந்த டிக்கெட்டை பார்த்து, சரி இதுதான் உங்கள் சீட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணாங்க. நானும் கூட சொன்னேன், இந்த இடத்துல தான் அவங்களோட சீட் உட்காருங்க அப்படின்ட்டு. அந்த ஹிந்தி மட்டுமே பேச தெரிஞ்ச தம்பதிகள் அந்த சீட்டில் உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட கொஞ்சம் இது எந்திரிச்சிங்க, இவர் இந்த சீட்டில் உட்காரணும், அது அவரோட சீட் அப்படின்னோடனே அவங்க ஹிந்தியில் பேசினாங்க. நமக்கு ஓரளவுக்கு தான் ஹிந்தி புரியுன்றதுனால பக்கத்தில் ஹெல்ப் கேட்டேன். மேலே பார்த்தா அப்பர் பர்த்தில் ஒருத்தர் படுத்திருந்தார். ஸோ அவர் இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே, தெரியும், இவங்க என்ன சொல்கிறாங்க கேளுங்க, அவங்களுக்கு வயசானவங்க, அதனால் மேலே ஏறி உட்கார முடியாது, அவங்க சீட் மேலே இருக்கான், அதனால் கீழே ஏதாவது ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. சரி ஓகேன்ட்டு பக்கத்தில் ஒரு சீட்டில் அவங்கள மாற்றி உட்கார வச்சோம். அதுக்குள்ளே பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும், இந்த ஹிந்திக்காரங்களே இப்படி தான், எந்திரிக்க மாட்டேன், எவ்வளோ அடம் பிடிக்கிறாங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அங்கே இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச இளைஞர் ஒருத்தர் இருந்ததுனால ஏதோ அவங்களுக்கு இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்றத புரிய வச்சார். அப்படி இல்லைன்னா அந்த ஹிந்தி மட்டுமே பேச தெரிஞ்சவங்களுக்கு, நமக்கு தமிழ் மட்டுமே பேச தெரிஞ்சவங்களுக்கு நடுவில் அந்த ஒரு மொழி புரிதலையும் தாண்டி மனசு புரிதல்ன்ற ஒரு பெரிய கேள்வி உண்டாயிருக்கும். அதனால் அந்த ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் அந்த ஹிந்தி தமிழ் தெரியாத சுச்சுவேஷனில் உருவாச்சு. அந்த தம்பதியர் அதுக்கப்புறமா சண்டையெல்லாம் போடாமல் இந்தாண்ட தான் உட்காந்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மேலே பர்த்தில் உட்காந்துருந்தார்ல, அவரோட சீட்டு இவங்களோட தானா. ஸோ அவருக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்லேயே சீட் இல்லையா, வேறு எங்கேயோ ஒரு சீட்டா. அதுக்கப்புறமா டிடிகிட்ட கேட்டுட்டு இங்கே உட்காந்துருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எல்லாரும் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆனோம். ட்ரெயின் கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பிச்சது. இப்போ போக ஆரம்பிக்க உடனே தான் இங்கே பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன சின்ன கதைகள் பேச ஆரம்பித்தாங்க. இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்ததில்ல, ஹிந்தி தெரியாமல் அவங்க எனக்கு சீட் வேணும்னு கேட்டாங்கல்ல, அந்த ஒரு சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி அப்படியே மும்பை போச்சு, கொல்கத்தா போச்சு கதை, நேபாள் வரைக்கும் கூட கதை போச்சு. ஆனால் அந்த தம்பதியருக்கு மொழி தெரியல அப்படின்ற அந்த ஒரே ஒரு விஷயத்த வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்க வசப்பாடினது பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் இருந்ததுங்க. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படின்னு போராடுற நாம எவனாவது சிக்குவானா, நம்ம பசியை தீர்த்துக்கலாமா அப்படின்னு தான் பார்க்குறோம். யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் பொலைட்டாக கேட்குறத கூட நம்ம ஹிந்தியில் பேசுகிறான், அதனால் அவன் கோவமாக தான் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடறோம். இந்தியாவோட சிறப்பு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றது தான். சின்ன வயசில் ஸ்கூலில் படித்த ஞாபகம் இருக்குல்ல, ஆனால் நிஜத்தில் இதை என்றைக்காவது பயன்படுத்துகிறோமா, வாழ்க்கையில் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தாங்க தோணுது. எங்கேயாவது மொழியை தாண்டி மனிதம் ஒரு சில உதவிகளை செய்யுது அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்த ஒரு விஷயத்த சின்னதாக பத்திரிகை செய்தியாக பார்க்குறோம், இல்லை ஏதாவது திரைப்படத்தில் அப்படி கிளைமேக்ஸில் உருகிற மாதிரியான ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு சில காட்சிகளாக வைக்கிறாங்க. ஸோ இதுதான் நிஜத்தில் நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு இனம் வஞ்சிக்கப்படுது அப்படின்னும் போது நாமளும் அதுக்கு விதிவிலக்கா இல்லை, நாமளும் அதை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில புரிதல்கள் நமக்கு கிடைக்கிது. இந்த ஒரு குட்டி விஷயம் எனக்கு அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துச்சு. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி தான் தொடங்குச்சான்னு கேட்டால் அதாங்க இல்லை. பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. நியாண்டர்தால் மனிதர்களை ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்றவங்க அந்த காலத்தில் வில் அம்பு மாதிரியான அதிநவீன போர்க்கருவிகளை வச்சு கொலை பண்ணதா ஒரு சில ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஹோமோசேப்பியன்ஸ் யார் அப்படின்னு கேட்டால் நாம தான், வேறு யாரும் கிடையாது.
போங்கடா போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா அப்படின்னு நாயகன் ஒருத்தன் வந்து சொன்னா தான் நாம் நம்பணும், அப்போ தான் செயல்படணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நாமளுமே கூட அதை செயல்படுத்தலாம். சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஒரு மொழியை தாண்டி, இனத்தை தாண்டி, நிறத்தை தாண்டி அவங்க வந்து நம்மகிட்டேருந்து வேறுபடுறாங்க அப்படின்னா அவங்க வேறன்றதை தாண்டி அவங்களும் மனுஷங்க அப்படின்றத புரிய வைக்கணும். ஒரு சில கருத்துக்கள்லாம் இப்போ உருவாகி இருக்குதுங்க. மொத்த உலகமே ஒரே உயிர் அப்படின்ற மாதிரிலாம் கூட யோசிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த யோசனையெல்லாம் இருக்கக்கூடிய இதே இடத்துல தான் ஒரு மொழி தெரியல அப்படின்னா அவங்க கோவமாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வந்துடுறது. ஸோ இந்த பொதுத்தன்மை, பொது புத்தி அதை வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி சர்வதேச அமைதிக்கான தினம். இந்த 2022 இந்த வருஷம் ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. அதாவது இனவெறிக்கு முற்றுப்புள்ளி வச்சு அமைதியை நிலைநாட்டுவோம் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இந்த சர்வதேச அமைதிக்கான தினத்தில் இந்த ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஸோ இனவெறி ஒவ்வொரு நிறுவனங்கள்லேயும் இருக்குது, ஒரு சமூக அமைப்புலேயும் இருக்குது. நம்மளோட சமூக வாழ்க்கையில் அது கலந்து போயிடுச்சு. அதனால அதை சீர் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் நாம் இருக்கோம். அப்படின்றதுனால தான் இந்த தினத்தில் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை சீர் செய்யலைன்னா மனிதர்களோட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட இது அடிப்படையாக கூட மாறிடும். ஆண்கள் பெண்கள் அவங்களோட உரிமையை பாதுகாக்கிறதுக்கும் இனம், நிறம் இதெல்லாத்தையும் தாண்டி, மொழியை தாண்டி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண் இவங்க 2 பேருக்குள்ளேயுமே கூட முரண்பாடுகள்லாம் நிறைய இருக்குல்ல. ஸோ அதெல்லாத்தையுமே கூட நம்ம இங்கே மனசில் வச்சு தான் செயல்படணும். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை நாம் முக்கியமாக பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அம்மா தான் சமைச்சு தரணும், மனைவி தான் துணி துவைக்கணும் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆண் இனத்தோட ஆதிக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிப்போம். இந்த அமைதிக்கான தினத்தில் நாம் இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை மனசில் வச்சுக்கிட்டோம்னாலே அமைதியாக யோசித்து பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் அதை மேம்படுத்திக்கிட்டே போகலாம். ஸோ இதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது, இன்றைக்கி ஷேர் பண்ணணுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அண்ட் இதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்களை நான் பேசணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஹேண்டில் IRJ ஆனந்த். இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் நச்சுன்னு 4 வார்த்தையில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது இதுதான். சாதி, மதம், மொழி, இனம் இந்த மாதிரியான பிரிவுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம மனசுலேருந்து பிரித்து வச்சோம்னா எல்லாமே நல்லது தான். ஸோ இது போல் இன்னும் பல விஷயங்கள் பேசலாம், கொஞ்சம் யோசிக்கவும் செய்யலாம். இது நச்சுன்னு 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸ். நான் உங்கள் RJ ஆனந்த். டாடா, பபாய், டேக் கேர்.